ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த போ பண்ணோம் உள்ள ஸ்டஃப் பண்ணுற சிக்கனும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? பன் அப்படி சாஃப்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். வித்தியாசமாக இருக்கும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸு, அப்படி இல்லைனா டின்னர் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ நான் வெதப்பான ஒரு 1/2 கப் பால் எடுத்துக்கிட்டேன். பால் கையில் தொட்டு வச்சு பார்த்தீங்கன்னா சூடு அது கம்மியாக இருக்கணும், மெதன்னு இருக்கணும். இப்போ வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட் போட்டுக்கிட்டேன். சர்க்கரை 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வைங்க ஒரு ஓரமாக. நெக்ஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு 3/4 கப் பால் எடுத்துக்க பன் 3/4 கப் மைதா எடுத்துக்க போகிறேன். 3/4 கப் மைதா எதுக்குன்னா, நான் வந்து 3 போ பன் தான் செய்ய போகிறேன். ஸோ 3/4 கப் எடுத்துக்கிறேன். பால் வந்து போட்டு இதுலேயே கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு கொஞ்சமாக, ரொம்ப வேண்டாம். நம்ம ஏன்னா சிக்கன்லேயும் சால்ட்டு போட போகிறோம், அந்த இதுலேயும் சல்சாலையும் சால்ட்டு போட போகிறோம். அதனால் ஈவன் நிறைய போகிறோம். இப்போ வந்து இந்த பால் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் ஊற்றி ஒரு ஃப்ரூ பண்ணிவிடுங்க. எவ்வளோ நேரம்னா ஒரு 1 ஹவர் ஃப்ரூ பண்ணுங்கள், போதும். நல்லா சாஃப்டாக பண்ணிக்கணும் நீங்கள் பன்னு. நெக்ஸ்ட்டு வந்து சல்சா பார்க்கலாம். அதுக்கு தேவையானது பார்க்கலாம். கேரட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். குடமிளகாவும் வெங்காயமும் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மீதி பொருட்கள் பார்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு, ஃப்ரெஷ்ஷாக இடித்த பெப்பர் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க சீசனிங்க்காக. அடுத்து வந்து லெமன் வந்து நான் ஒரு 1/2 லெமன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து புழிஞ்சிட்டு நீங்கள் இந்த ஸ்டேஜில் லெமன் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் எது இருந்தாலும் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நான் ஆயில் இல்லாமல் செய்ய போகிறேன் சிக்கன் இப்போ வந்து நான் ஒரு பேனில் ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ சிக்கன் வேணுமோ, நான் வந்து இது வந்து 250 கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும் எடுத்துக்கலாம். இப்போ தேவையான சால்ட் போட்டுக்கலாம். அடுத்து வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அடுத்து வந்து தனியாத்தூள் கொஞ்சம், பெப்பர் கொஞ்சம், லெமன் கொஞ்சம் பிழிஞ்சிக்கலாம். நல்லா பிழிஞ்சிட்டு சாட்டே பண்ணுங்கள் கொஞ்சம் நேரம். நல்லா கொஞ்சம் சாட்டே பண்ணுங்கள். நல்லா மூடி வச்சு சாட்டே பண்ணுங்கள். சீக்கிரம் குக் ஆகிடும். 7 மினிட் உள்ள. இப்போ பாருங்கள் நல்லா குக் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நான் கொஞ்சமாக கரம் மசாலாவும் கொஞ்சோண்டு சீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இது ஆப்ஷனல் தான், தயிர் வேணால் போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம், ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோ சிக்கன் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாஸ் ஒன்று ரெடி பண்ணலாம். சாஸ் ரெடி பண்ணி அந்த சிக்கன் இதில் போடணும். பாருங்கள், நான் ஒரு மைனஸ் ஒரு 1/2 கப் எடுத்துக்கிட்டேன். இதோடையே நீங்கள் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த சாட்டே பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடு ஆறுந்து ஆட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா இதாகிடும், மெல்ட் ஆகிடும். பாருங்கள், இப்போ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அசம்பிள் பண்ணிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பன்னுக்கான டோவை ரெடி பண்ணலாம். எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். ஸ்டீம் பண்ணுற பன்னு தான் இது. இப்போ பாருங்கள், நான் பன்னு ஃப்ரூப் ஆகிடுச்சு 1 ஹவருக்கு. இப்போ நான் வந்து 3 பார்ட்டிஷனாக பிரிச்சுக்கிட்டேன். இப்போ வந்து ஆயில் கொஞ்சம் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு. நீங்கள் அப்படி இல்லைன்னா தேய்ச்சிக்கலாம். நீங்கள் நார்மலாக ரவுண்ட் பண்ணிவிட்டு ரவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ பன்னு மூடுறதுக்கு முன்னாடி நடுவில் கொஞ்சம் பன்னு போட்டு ஆயில் போட்டுட்டு நீங்கள் முடிக்கோங்க. இல்லைன்னா நான் ஒரு ஒட்ட ஆரம்பிச்சிடும், ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நடுவில் ஆயில் போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அப்புறம் மூடுங்க. இல்லைன்னா வந்து அது ஒட்டிக்கும் பன்னு. இப்படி லைட்டாக இப்போ நம்ம வந்து நான் வந்து பட்டர் பேப்பர் எடுத்துருக்கேன், அதில் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறேன். நீங்கள் பட்டர் பேப்பர்லாம் நார்மலாகவே வச்சு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், என் தண்ணி குதிச்சதுமே நான் மேலே அப்படியே எடுத்து வச்சு மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் பன்னு வேக வச்சுக்கோங்க. 10 மினிட்ஸ் ரெஸ்ட்டு விட்டுருங்க, உடனே எடுக்க வேண்டாம். அவ்வளோதான், நம்ம பன் ரெடி ஆகிடுச்சுன்னா அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்லிங் அவ்வளோதான், ஸ்டஃப் பண்ணலாம்.
பாருங்கள் சாஃப்டாக இருக்குது பன்னு. சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈவினிங் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணலாம், டின்னருக்கும் இன்னும் சூப்பரான காம்பினேஷனாக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு பன்னு. இப்போ நம்ம வந்து எல்லாமே அசம்பிள் பண்ணிக்கலாம். சல்சா ரெடி பண்ணி வச்சுருந்தோம். நெக்ஸ்ட்டு இந்த சிக்கன் ஸ்டஃபிங்கு, நெக்ஸ்ட்டு இந்த பன் ரெடியாக இருக்குது. இப்போ அசம்பிள் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். நான் வந்து பாப்பா வந்து அந்த இது சாப்பிட மாட்டேன்னு அவளுக்கு தனியாக வச்சுருக்கேன். இது வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.